கர்த்தருடைய பிள்ளைகளை, லூக்காவின் புத்தகம் 21வது அதிகாரம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்று என் கர்த்தர் சொல்லுகிறார். இயேசு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டத்தார்கள் உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க கூடாதபடியான ஞானத்தையும் வாக்கையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். பயப்படாதே, அதை பெற்றுக்கொள். தேவ ஜனங்களே, யோபுவினுடைய வாழ்க்கையை பாருங்கள். செல்வ செழிப்பா இருக்கும் பொழுது எல்லாரும் அவரோடு கூட இருந்தார்கள். ஆனால் யோபுவினுடைய வாழ்க்கையில் எல்லாம் இழக்கப்பட்ட பிறகு, எல்லாம் இழந்த பிறகு, ஒன்றுமில்லாதபடி தெருவிலே காணப்படும் பொழுது யோபுவினுடைய மனைவியும் சரி, நண்பர்களும் சரி, வார்த்தைகளினாலே அவரை காயப்படுத்தினார்கள். வார்த்தை ஈட்டியை போல அவருடைய இருதயத்தை குத்தி பிளந்து போட்டது. சொந்த மனைவி சொல்லுகிறாள், இன்னும் ஏன் உயிரோடு இருக்கிறாய்? உன் தேவனை தூஷித்து செத்து மடி எனக்கு பாரமாய் இருக்கிறாய் என்று மனைவி கூறுகிறாள். நண்பர்களோ, நீ என்ன பாவத்தை செய்தாயோ கர்த்தர் உனக்கு விரோதமாய் எழும்பி உன்னுடையதை எல்லாம் பிடுங்கி போட்டு விட்டார். அந்த சாபத்திலிருந்து விடுதலை பெற தேவனிடத்திலே ஒப்புக்கொடு, உன் பாவத்திலிருந்து மனம் திரும்பு என்று அவரை பார்த்து பேசினார்கள். அவருடைய இருதயம் உடைந்து போனது, கலங்கி நின்றார். தெய்வ ஜனங்களே, அதே போல மனிதர்களுடைய வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்தை பிளக்கிறதா? நீ இன்னும் இப்படி சபிக்கப்பட்டவனாய் இருப்பதற்கு, சபிக்கப்பட்டவளாய் இருப்பதற்கு நீ என்ன பாவம் செய்தாயோ, உன் குடும்பம் என்ன பாவம் செய்ததோ என்று தூஷிக்கிறார்களா? பயப்படாதே, கர்த்தர் உனக்கு துணையாய் இருக்கிறார். யோபுவை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தது போல உன் விரோதிகளின் மத்தியிலே கர்த்தர் உன்னை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்து எல்லா சபிக்கப்படுகிற வார்த்தைகள், சாப வார்த்தைகள் தேவன் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். தேவன் உனக்கு ஆசீர்வாதமாய் தருகிறார். உன் கண்ணீர், உன் வேதனை, உன் துக்கம் எல்லாவற்றிலும் இருந்து என் கர்த்தர் விடுதலை தருகிறார். அந்த விடுதலையை பெற்றுக்கொள். கர்த்தருக்குள் கலிகூர்ந்து காணப்படு. உன்னை விரோதித்தவர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். தேவன் அவர்கள் மத்தியிலே கர்த்தர் உன்னை உயர்த்தி உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை விரோதிக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் அதை கண்டு அஞ்சுவார்கள். God bless you.